கதையல்ல நிஜம். ரோலக்ஸ் அடங்காத மாபெரும் யானையின் பயணம். கோவை தொண்டாமுத்தூர் வனப்பகுதியின் அடர்ந்த காடுகளில் ஒரு வலிமையான ஆண் காட்டு யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை அனைவராலும் ரோலக்ஸ் என்று அழைக்கப்பட்டது. பெயரைப் போலவே அது பெருமிதமும் அதிகாரமும் மிக்க ஒரு உயிர். காட்டின் ராஜாவாக வாழ்ந்தது. ஆனால் சில காலமாக ரோலக்ஸ் காட்டை விட்டு வெளியே வந்து கிராமங்களுக்குள் நுழையத் தொடங்கியது. இந்த யானையை பிடித்து பாதுகாப்பாக வனத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் பலமுறை எழுந்தது. இந்நிலையில் செப்டம்பர் 5 அன்று சென்னையில் உள்ள தலைமை வன உயிரின காப்பாளர் நிலைமையை மதிப்பீடு செய்து ரோலக்ஸை பிடிக்க உத்தரவிட்டார். அதன்படி வனத்துறை சிறப்பு குழு ஒன்று அமைத்தது. அவர்கள் ரோலக்ஸை கண்காணிக்கத் தொடங்கினர். ஆனால் இது சாதாரண பணி அல்ல. ரோலக்ஸ் மிகவும் சென்சிட்டிவ். சிறிய சத்தம் கேட்டாலே அது தூரம் ஓடிவிடும். வெளிச்சம் பட்டாலே அடர்ந்த காடுகளில் மறைந்து விடும். இதனால் அதனை மயக்க மருந்து செலுத்தி பிடிப்பது மிகுந்த சிரமமான காரியமாக இருந்தது. தொடர்ந்து பல நாட்கள் வனத்துறை குழு யானையின் பழக்க வழக்கங்களை கவனித்தது. அது எந்த நேரத்தில் வெளியில் வருகிறது, எந்த பாதையில் விவசாய நிலங்களுக்குள் நுழைகிறது, பின்னர் எப்போது காடுகளுக்குள் திரும்புகிறது என்று அனைத்தையும் பதிவு செய்தது. ஆனால் செப்டம்பர் 19 அன்று துயரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. ரோலக்ஸை பிடிக்கும் பணியில் இருந்த பொள்ளாச்சி வன கால்நடை மருத்துவர் டாக்டர் விஜயராகவன் ரோலக்ஸால் தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அதன்பின் வனத்துறை மேலும் அனுபவம் மிக்க அதிகாரிகளும் வல்லுநர்களும் அடங்கிய ஒரு புதிய சிறப்பு குழுவை அமைத்தது. அவர்கள் 25 நாட்கள் தொடர்ந்து ரோலக்ஸின் இயக்கங்களை கண்காணித்து அதன் வழிமுறைகளை நுணுக்கமாக புரிந்து கொண்டனர். நிறைவாக அக்டோபர் 17 அதிகாலை 2 மணியளவில் ரோலக்ஸை மயக்க மருந்து செலுத்தி காட்டிற்குள் கொண்டு வந்து கட்டிற்குள் கொண்டு வந்தனர். அந்த நிமிடம் வனத்துறைக்கு மிக பெரிய வெற்றியாக அமைந்தது. மூன்று வல்லமை மிக்க கும்கிகள் கபில் தேவ், வாசிம் மற்றும் பொம்மன் ரோலக்ஸை சுற்றி நின்று அதனை அமைதியாக்கினர். வனத்துறை குழுவினர் மிகுந்த கவனத்துடன் யானையை லாரியில் ஏற்றி வரகளியாறு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லும் பணியை தொடங்கினர். ஒரு காலத்தில் கிராம மக்களுக்கு அச்சமூட்டிய ரோலக்ஸ் இன்று வனத்துறையின் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கி நகர்கிறது. ரோலக்ஸின் கதை மனிதனும் வனவிலங்குகளும் இடையே நிலைத்து நிற்கும் சமநிலையின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அது காடு மனிதனுக்கு எதிரி அல்ல, இணை வாழ்வின் ஒரு பங்குதான் என்பதை கூறும் ஒரு நிஜ கதை. வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல். கயிறு இருக்கு. நல்லா கட்டிங்கப்பா. ஏப்ரல்